Hey guys, turning this boring corner into a Pinterest inspired fashion space. Part 3. லாஸ்ட் பார்ட்டில் வால் போஸ்டர்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டியிருப்போம். இப்போது இந்த கிளாத் டிஸ்பிளே ஸ்டாண்டை நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் போட்டிருக்கேன். இதுதான் என்னோட Pinterest ரெஃபரன்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் தீம்னால இந்த ஸ்டாண்டையுமே வந்து பிளாக் கலர் தான் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸ்டாண்டோட எல்லா பார்ட்ஸுமே வந்துருச்சு. பட் ஆனால் இது எப்படி ஃபிட் பண்ணுங்கிற அந்த கைடிங் புக்கு வரவே இல்லை. ஸோ நான் வந்து யூடியூப் அப்புறமேட்டு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து தான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாகவே இந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி பக்காவாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ரேட்டுக்கு நான் வாங்கினதும் வந்து 800 சம்திங் தான் வாங்கினேன். ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த ஸ்டாண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்டை தனியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மேலே வைக்கிறது மட்டும் எனக்கு வந்து செட்டே ஆகலை. அந்த ஹோல்ஸ் கூட கரெக்டாக வந்து கனெக்டே ஆகலை. பட் அப்போ எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நான் வந்து செட் பண்ணிட்டேன். கொஞ்சம் கோணையாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த மேலே இந்த ஆர்ச் மாதிரி இருக்கிறத மாட்டினதுக்கப்புறம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் இதுலேயே வந்து நம்ம சைட்லேயே ஹேங்கர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 8 ஹோல்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க சைடில் மாட்டுற மாதிரி. அண்ட் அதை டைட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஆணி இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் எட்ஜ் டு எட்ஜ் வந்து இதை மாட்டுற மாதிரி இந்த ஹேங்கர்ஸ் போட்டால் வந்து கிளாத்ஸ் எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்கு இது கொடுத்துருந்தாங்க. ஸோ இதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த கீழே இருக்க ரேக்கை நீங்கள் உங்கள் ஷூஸ் இல்லை எக்ஸ்ட்ரா பாக்ஸஸ் வைக்க ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ரைஸுக்கு செம்ம ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு. இதோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டிஎம்க்கு சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். பை கைஸ்.